அன்று மகாலய அமாவாசை தினம். அமாவாசை தினம் என்பதால் வானில் நிலவு வரவில்லை. ஆனால் இன்று நட்சத்திரங்கள் கூட தெரியவில்லை. மேகமலை முழுக்க இருளில் மூழ்கியிருந்தது. மூச்சு விட்டால் கூட கேட்கும் அளவிற்கு ஊரே நிசப்தமாக இருந்தபோது நள்ளிரவில் ஒரு பெண்ணின் சத்தம் ஊரெங்கும் எதிரொலித்தது. பார்ப்பதற்கு தேவலோக கன்னிகையைப் போல இருந்த பெண்ணை மாமிச மலை போல ஆஜான பாகுவாயிருந்த ஒருவன் தர தரவென இழுத்து வந்தான். அவனுக்கு பின்னால் 20க்கும் மேற்பட்ட ஆண்கள் கையில் தீப்பந்தத்துடனும் உருட்டுக்கட்டையுடனும் பின்தொடர்ந்தனர். என்னை எங்க இழுத்துட்டு போறீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று அவள் கெஞ்சினாள். ஆனால் அவளின் கெஞ்சலை ஒருவரும் பொருட்படுத்தவில்லை. என்னை யாராவது காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்க என்று அவள் வழியெங்கும் உதவி கேட்டாள். ஆனாலும் ஒருவர் கூட அந்த பெண்ணிற்கு உதவ வரவில்லை. ஏனென்றால் அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேல் யாரும் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று மேகமலை ஊர் தலைவர்கள் கட்டளையிட்டிருந்தனர். அவளை ஊருக்கு வெளியில் இருந்த ஆலமரத்திற்கு அவர்கள் இழுத்து வந்தபோது புழுதியை கிளப்பியபடி வேகமாக ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து 3 ஊர் தலைவர்களும் இறங்கினர். அவர்களை பார்த்ததும் அந்த பெண்ணை இழுத்து வந்தவன் அவளை ஒரு சுழற்றி தரையில் வீசினான். அடுத்த நொடி அங்கிருந்த அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டனர். தன்னை சுற்றி 3 ஊர் தலைவர்களும் அவர்களின் அடியாட்களும் நின்றிருப்பதை பார்த்தவள் பயத்தில் பதறியடித்து எழுந்தாள். அவ உடம்புல இருக்கிற புடவைய உருவி அதாலேயே அவளை கட்டி நெருப்ப ஊத்தி கொளுத்துங்கடா என்று மேகமலை ஊர் தலைவர் கர்ஜித்தார். அடுத்த நொடி அங்கிருந்த சில பேர் அவளின் கைகளை பின்பக்கமாக வளைத்து இறுக பிடித்து கொண்டனர். ஐயா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நீங்க பண்றதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது என்று அழுகையுடன் அந்த பெண் கெஞ்சினாள். என்னது? கடவுளுக்கே அடுக்காதா? அந்த கடவுள் சார்பாக தான் நாங்கள் உன்னை கொல்லவே போறோம் என்று சொன்னவன் அவளின் உடம்பில் இருந்த ஒட்டுமொத்த துணியையும் உருவி அவளை நிர்வாணமாக்கினான். அவள் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள எவ்வளவோ முயன்றாள். ஆனாலும் முடியவில்லை. இத்தனை ஆண்களுக்கு நடுவில் நிர்வாணமாக நிற்கும் நிலையை நினைத்து கூனி குறுகி அவள் தன் கைகளால் மார்பகங்களை மறைக்க முயன்றாள். ஆனால் அதற்குள் அவளை நெருங்கி வந்த ஒருவன் தரவென இழுத்துச் சென்று ஆலமரத்தில் அவள் புடவையாலேயே கட்டி போட்டவன் அவள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றினான். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன் தனக்கு அருகில் நின்றிருந்தவனிடம், "டேய், நம்ம எதுக்காக இந்த பொண்ணை உயிரோடு எரிக்க போறோம்?" என்று கேட்டான். "யாருக்கு தெரியும்? ஐயா சொன்னார், அதைத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா நமக்கு சாமி மாதிரி. அவர்கிட்ட போய் நம்ம காரணம் கேட்க முடியுமா என்ன?" என்று அவனுக்கு பதிலளித்தான். ஐயா, ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ண? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று கதறினாள். அவளின் கதறலை பொருட்படுத்தாமல் 3 ஊர் தலைவர்களும் கையில் தீப்பந்தத்துடன் அவளை நெருங்கினர். தயவு செஞ்ச மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. நாங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்கிறேன் என்று அழுகையுடன் அந்த பெண் கெஞ்சினாள். கருணையா? உனக்கா? என்று கேலி சிரிப்புடன் சொன்னவர்கள் அவள் மீது நெருப்பை வைத்தனர். அந்த பெண்ணின் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிய அவள் கதறினாள். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்க
என்று அலறியவாறே அழுத அவளின் சத்தம் அந்த கிராமம் முழுவதும் எதிரொலித்தது. அன்று மகாலய அமாவாசை தினம். அமாவாசை தினம் என்பதால் வானில் நிலவு வரவில்லை. ஆனால் இன்று நட்சத்திரங்கள் கூட தெரியவில்லை. மேகமலை முழுக்க இருளில் மூழ்கியிருந்தது. மூச்சு விட்டால் கூட கேட்கும் அளவிற்கு ஊரே நிசப்தமாக இருந்தபோது நள்ளிரவில் ஒரு பெண்ணின் சத்தம் ஊரெங்கும் எதிரொலித்தது. பார்ப்பதற்கு தேவலோக கன்னிகையைப் போல இருந்த பெண்ணை மாமிச மலை போல ஆஜான பாகுவாயிருந்த ஒருவன் தர தரவென இழுத்து வந்தான். அவனுக்கு பின்னால் 20க்கும் மேற்பட்ட ஆண்கள் கையில் தீப்பந்தத்துடனும் உருட்டுக்கட்டையுடனும் பின்தொடர்ந்தனர். என்னை எங்க இழுத்துட்டு போறீங்க?